இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு ஒதுக்கீடு செய்துள்ள நிதி குறித்தும், தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு மாநில உயர்கல்வித்துறை வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ள தொகை குறித்தும் கிடைத்திருக்கும் தகவல்கள் அதிர்ச்சியை தான் பரிசளிக்கின்றன. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் பெறப்பட்டுள்ள தகவல்கள்தான் இந்த அதிர்ச்சியை கொடுக்கின்றன. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாகவும், இதனால் ஏழை எளிய மாணாக்கரின் உயர்கல்வி கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அண்மை காலமாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது பற்றி தெளிவு பெறுவதற்கான கேள்விகளுடன் புதிய தலைமுறை செய்தியாளர் மருது பாண்டி தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் யுஜிசி மற்றும் தமிழக உயர்கல்வித்துறைக்கு விண்ணப்பித்து தகவல்களை கேட்டு பெற்றுள்ளார். விண்ணப்பத்தில் பல்வேறு தகவல்களை கேட்டிருந்த போதும் அத்தனைக்கும் சேர்த்து ஒரே பதிலாக அளித்துள்ளது பல்கலைக்கழக மானியக் குழு. தங்களது அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டறிக்கையை பதிவேற்றி வருவதாகவும், அதில் அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் ஒரே பதிலாக கொடுத்தது யுஜிசி. மானியக் குழு பதிவேற்றியுள்ள ஆண்டறிக்கையின்படி 2022-23 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக 215 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான நிதி குறித்த கேள்விகளுக்கு தமிழக உயர்கல்வித்துறை அளித்துள்ள பதில்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மாநில உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் 13 பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருவதாகவும், இந்த பல்கலைக்கழகங்களுக்கு உயர்கல்வித்துறையின் சார்பில் வழங்கப்படும் நிதியில் எந்த நிலுவையும் இல்லை என்றும் பதில் அளித்துள்ளது. உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட நிதி எவ்வளவு என்ற கேள்வி விண்ணப்பத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த கேள்விக்கான பதிலை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பல்கலைக்கழகங்களே அளிக்கும் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தற்போது வரை சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் மற்றும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகியவை மட்டுமே 2014-15 நிதியாண்டு முதல் 2023-24 பிப்ரவரி வரை தமிழ்நாடு அரசு வழங்கிய நிதி விவரங்களை அளித்துள்ளன. அதன்படி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு 33,76,88,500 ரூபாயும், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு 9,95,75,400 ரூபாயும் மாநில உயர்கல்வித்துறை வழங்கியுள்ளது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கு 11,04,34,004 ரூபாய் நிதி பல்வேறு தவணையாக வழங்கப்பட்டுள்ளது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவையும் பதில் அளித்துள்ளன. மேலும் 7 பல்கலைக்கழகங்கள் பதில் அளிக்காமல் தொடர்ந்து தாமதம் செய்து வருகின்றன. குறிப்பாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உரிய முறையில் ஊதியம் வழங்கவில்லை என அதன் ஊழியர்கள் கண்டன குரல் எழுப்பி வருகின்றனர். யுஜிசியும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறையும் நிதி ஒதுக்குவதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொத்தாரி கமிஷன்ன்றது 6% ஃபண்டிங் கொடுக்கணும் எஜுகேஷனுக்காக, இந்தியா ஃபுல்லா எஜுகேஷனுக்குன்ட்டு 1960 சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் 6% அலோகேட் பண்ணல. 2.5% 3% உள்ளாரதான் அலோகேட் பண்றாங்க. அப்படின்னா எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் கல்விக்குன்று பார்க்கும்போது ஒரு பற்றாக்குறை தான் துவந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுலயும் இப்போ உள்ள ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்குன்னா, ஹையர் எஜுகேஷன் ஃபண்டிங் ஏஜென்சின்ட்டு ஒன்று உருவாக்கி, உங்களுக்கு ஃபண்டு கிராண்ட்ஸா வராது. இதுக்கு முன்னாடி கிராண்டா வந்தது. கிராண்ட்னா நம்ம திரும்ப கட்ட வேண்டாம், நீங்க இப்போ லோனா வாங்கிக்கோங்கன்றாங்க. லோனா வாங்கிக்கோன்னா நம்ம திரும்ப கட்டணும். இந்த பணத்தை திரும்ப கட்டணும்னா உயர்கல்வியில மாணவன்கிட்ட ஃபீஸை உயர்த்தினாதான் திரும்ப கட்ட முடியும். இப்போ மாணவன்கிட்ட ஃபீஸை உயர்த்தினா எப்படி ஏழ்மையா இருக்க மாணவன் உயர்கல்விக்கு வர முடியும்? நிதி இல்லை என்பதால் பல்கலைக்கழகங்களில் புதிய படிப்புகள் தொடங்கப்படுவதில் சிக்கல் இருப்பதாக ஊழியர்கள் கூறுகின்றனர். முன்னாடி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வருமானத்துக்காக நம்ம தொலைதூர கல்வியை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இந்த தொலைதூர கல்வியில எல்லா பல்கலைக்கழகமும் இந்தியா முழுக்க சென்டர்ஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சென்டர்ஸ் எல்லாம் யுஜிசி க்ளோஸ் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஆல் இந்தியா லெவல்ல வரக்கூடிய வருமானம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்குன்னா, முந்தி இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் அங்கங்க இருந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் அஃபிலியேட்டடா இருந்தது. இப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜஸை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட் பண்ணிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்கி அஃபிலியேட் பண்ணிட்டாங்க.
ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு உருவாக்கி அதுக்கு அஃபிலியேட் பண்ணிட்டாங்க. பிஎட் காலேஜஸை எஜுகேஷன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி அதுக்கு அஃபிலியேட் பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வெளியில போன உடனே ஃபண்டிங் கம்மியாகுது. இப்போ ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் தான் எப்பவும் சொல்லிக் கொடுக்குற கோர்சஸ் தான் நடக்குது. புதிய கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா இதுக்கெல்லாம் ஃபண்டிங்னு பார்த்தா பல்கலைக்கழகத்துக்கு ஃபண்டிங் கிடையாது. புது கோர்ஸுக்கு நியமிக்க முடியல, வாத்தியாருங்களை நியமிக்க முடியல. ஏன்னா புது கோர்சஸ் வந்தால் தான் பசங்க சேர்றாங்க, இல்லைன்னா சேர்க்கையில் ப்ராப்ளம் ஆகுது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட போதும் உயர்கல்வித்துறை தங்களுக்கு ஒதுக்கிய நிதி குறித்த விவரங்களை குறிப்பிட்ட சில பல்கலைக்கழகங்கள் தர மறுப்பது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.